யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது பார்க்க போவது 1967வது வருடம். 1967வது வருடத்தில் சுமார் 49 படங்கள் வெளிவந்தன. வர வர ஆண்டுகள் செல்ல செல்ல படங்கள் கூடிக்கொண்டே வருகிறது. அதில் மக்கள் திலகத்துக்கு மட்டும் 4 படங்கள். எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் வெளிவந்த படம் தான் தாய்க்கு தலைமகன். அதற்கப்புறம் அரசகட்டளை. குண்டடிப்பட்ட பின்பு நடித்த முதல் படம் அரசகட்டளை. அரசகட்டளை ஜூலை மாதம் வெளிவந்தது. அதற்கப்புறம் காவல்காரன் சத்யா மூவிஸ் படம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து மகத்தான வெற்றி. அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டரே காவல்காரன் தான். அடுத்தாற்போல் விவசாயி தேவர் பிலிம்ஸ் குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட படம். வெகுவான தேட்டர்கள், அதாவது 20 திரையரங்குக்கு மேலாக 50 நாள் ஓடி, சேலத்தில் 85 நாள் ஓடி சாதனை செய்த படம். 100 நாள் ஓடவில்லையே தவிர வசூல் 100 நாள் படங்களுக்கு மேல் அதிகம். சிவாஜி கணேசனுக்கு 8 படங்கள். முதல் படம் கந்தன் கருணை, ஜனவரி 14 பொங்கலுக்கு. அப்புறம் தங்கை, நம்ம பாலாஜி படம், பாலாஜியோட 2வது படம். அடுத்து விஜயலட்சுமி பிக்சர்ஸ் திருவருட்செல்வர் பக்தி படத்துக்கு கடைசி முற்றுப்புள்ளி வைத்த படம் ஏபி நாகராஜனோடது. அடுத்து ஸ்ரீதரின் நெஞ்சிருக்கும் வரை, இதுவுமே நஷ்டத்தில் தான் கொண்டு முடிந்தது. இந்த படமும் மேக்கப் இல்லாமல் போட்டார்கள். மேக்கப் இல்லாமல் போட்டு ஸ்ரீதரிக்கே மேக்கப் இல்லாமல் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். பாலாடை பீம்சிங்கோட படம். இதுவும் செமத்தியான ஒரு ஃபெயிலியர். ஒரு பாடலை தவிர ஒன்றும் கிடையாது. பேசும் தெய்வம் நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். இது ஓரளவு நல்லா ஓடின படம். ஓரளவு நல்லா 100 நாள் ஓடவில்லை தவிர ஓரளவு வசூல் பார்த்த படம். அடுத்தது தீபாவளிக்கு வந்த ஊட்டி வரை உறவு, இருமலர்கள். ஸ்ரீதரோட படம் ஊட்டி வரை உறவு கேசி பிலிம்ஸு. இருமலர்கள் மணிஜெய் சினி ப்ரொடக்ஷன்ஸ். 2 படங்களில் இருமலர்களை ஒரு தேட்டரில் தக்கி முக்கி வெலிங்டனில் 100 நாள் ஓட்டிட்டாங்க. இருமலர்கள் 4 தேட்டரில் ஓட்டினாங்க. நான் அந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். வெள்ளி விழா வரைக்கும் ஓடிச்சு. ஆனாலும் வசூலில் காவல்காரனுக்கு பின்னாடி தான் எல்லா படங்களும். பட்டணத்தில் பூதம், இதுவும் நல்ல வசூல் பார்த்த படம், நல்ல வெற்றி படம். ஜெய்சங்கருக்கு ஒரு கலர் படம், வீனஸ் பிக்சர்ஸ். அடுத்தது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அதே கண்கள் வந்து இப்போ வரைக்குமே அந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க. நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர். அடுத்தது பாமா விஜயம், நம்ம பாலச்சந்தரோட படம். கொஞ்சம் நாடக பாணியில் இருந்தாலும் படம் வந்து வெகுஜன மக்கள் மிகவும் ரசித்து பார்த்த படம் பாமா விஜயம். எதிரிகள் ஜாக்கிரதை ரவிச்சந்திரன் நடித்த படம். மாடர்ன் தேட்டர்ஸ் ரவிச்சந்திரன், மனோகர், விஜயலட்சுமி நடித்த படம். இதுவும் ஓரளவு நல்ல வெற்றி படம் தான். கண்கண்ட தெய்வம், நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். இதுவும் வெற்றி படம் தான். ஓரளவு நல்லா ஓடிச்சு. ஆனால் 100 நாள் ஓடலை, நல்லா ஓடிச்சு. அப்புறம் வந்து காதலித்தால் போதுமா, இதெல்லாம் 3 வாரங்கள் ஓடிய படங்கள். 3 வாரத்தில் காசு பார்த்த படங்கள். 3 வாரத்தில் போட்ட முதல்ல எடுத்த படங்கள் காதலித்தால் போதுமா, சபாஸ் தம்பி, இது மாதிரி படங்கள். 3 வாரம் தான் ஓடும் தேட்டரில். ஆனாலும் போட்ட காசு வந்துடும். ஏன்னா குறைந்த பட்ஜெட், அதனால் வந்துடும். நினைவில் நின்றவள் முக்தா பிலிம்ஸுக்கு ஒரு நல்ல படம் தான். ஆனால் 100 நாள் ஓடலே தவிர வசூல் ஓரளவு நல்ல வசூல் தான். படம் வெற்றி படம் தான் அது. பக்த பிரகலாதா தெலுங்கில் பயங்கர ஹிட்டான படம். தமிழில் ஓரளவு சுமாராக போச்சு. ஆனால் படம் இது வெற்றி படம் தான். அப்புறம் பெண்ணே நீ வாழ்க, இதுவும் நல்லாயிருக்கும். ஜெய்சங்கர் படம். இதுவும் ஹிட் பிக்சர்ஸ் தான். பெண்ணே நீ வாழ்க 100 நாள் ஓடலே தவிர வெற்றி படம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மாடி வீட்டு மாப்பிள்ளை, இதுவும் அப்படி தான். 3 வாரம் தான். 3 வாரம் ஓடிச்சு எல்லா ஊர்லேயும். தூத்துக்குடியில் 17-18 நாள் ஓடிச்சு கார்னேஷனில், அவ்வளோதான். ராஜா வீட்டு பிள்ளையும் அப்படி தான். அதே மாதிரி தான். 2 வாரம் 3 வாரம் படங்கள். 3 வாரங்களே காசை எடுத்துருவாங்க. அதுக்கு தான் இந்த சின்ன பட்ஜெட் படத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வச்சு எடுக்கிறது. வாலிப விருந்தும் ஓரளவு ஆவரேஜாக போன படம் தான். நம்ம மேகலா பிக்சர்ஸ் படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுபவி, இது கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. பாலச்சந்தரோட படம் காமெடி. இப்போ வரைக்கும் அந்த மெட்ராஸ் நல்லா ஃபேமஸ். இது நல்ல வெற்றி படம் தான். அனுபவி. ஆலயம், இது அவார்டு வாங்கின படம் ஆலயம். இதுவும் நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கும், நல்ல டீசெண்டாக இருக்கும் படம். அப்புறம் கற்பூரம், இதுவுமே அவார்டு வாங்கின படம் தான். கற்பூரம், இதுவும் படம் வந்து நல்லாயிருக்கும், நல்ல டீசெண்டாக இருக்கக்கூடிய படம் தான் அந்த படமும். கற்பூரம். அனுபவம் புதுமை ஒரு புது முயற்சி. சிவி ராஜேந்திரன் டைரக்ஷனில் வந்த படம். அனுபவம் புதுமை போரடிக்காமல் போகும். ஆவரேஜ் ஃபிலிம் தான். உயிர் மேலே இசை பிலோ ஆவரேஜ். இது ஜெய்சங்கர் நடித்த படம், பிலோ ஆவரேஜ். பாடல்கள் நம்ம கேபி சுந்தரம்மாவோட கண்ணீர் குரலில் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. காதல் பறவை, ஸ்ரீ ஃபிலிம்ஸ். காதல் பறவை ஜெய்சங்கர் நடித்த படம். இதுவுமே பிலோ ஆவரேஜ் தான். பட்டத்து ராணி பிலோ ஆவரேஜ் தான். பட்டத்து ராணி ஜெமினி கணேசன், பானுமதி நடித்த படம். பிரமாதமாக ஓடல. பந்தயம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடித்த படம். இந்த படமும் அப்படி தான். ஒரு 3 வாரம் வரைக்கும் ஓடிச்சு. 2 வாரம் 3 வாரம் ஓடிச்சு. பவானி வந்து ஜெய்சங்கர் விஜயகுமார் நடித்த படம். இது பிலோ ஆவரேஜ் தான். நான் யார் தெரியுமா, இதுவும் அப்படி தான். 1 வாரம் 2 வாரம்.
அதான் வெள்ளிக்கிழமை நாயகன் ஜெய்சங்கருக்கு பேர். வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துடும், தங்கத்தம்பி. இது பிலோ ஆவரேஜ் தான், கருணாநிதியோட படம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் காலம் வரும், நம்ம ஓவர் சோகம். நாகேஷை வச்சு மிகவும் சோகமான ஒரு படத்தை எடுத்தாங்க. படம் வந்து பெரிய அளவில் போகலை. முகூர்த்த நாள், முத்துராமனும் கேஆர் விஜயாவும். இந்த படமும் கொஞ்சம் ஓரளவு சஸ்பென்ஸ் படம் தான். படம் நல்லாயிருக்கும். ஆனால் படம் வந்து அவ்வளோவா ஓடலை. மினிமம் ஒரு 2 வாரம் 3 வாரம் தான். மனம் ஒரு குரங்கும் அதே மாதிரி தான். ஆக படங்கள் நிறையா வந்தாலுமே எல்லாமே மினிமமாக தான் ஓடிச்சு. மகராசியும் அப்படி தான். மகராசி ரவிச்சந்திரன், ஜெயலலிதான்னு நினைக்கிறேன். அப்புறம் பொன்னான வாழ்வு. இந்த படம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, பிரிண்டே இருக்காது. நானும் தேடி தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பெண் என்றால் பெண், சரோஜதேவிக்கு 100வது படம். ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ், சரோஜதேவிக்கு 100வது படம். கதை வசன டைரக்ஷன் ஆரூர் தாஸ். தெய்வச் செயல் வந்து தண்டாயுதபாணி தேவரின்னு போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து அவ்வளோ ஓடாட்டாலும் நம்ம சின்ன சின்ன ஊர்களும் நல்லா ஓடிச்சு. இந்த படம் தூத்துக்குடியெல்லாம் 10 நாள் நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. கடைசியாக வந்த படம் 67 என்எஸ் கிருஷ்ணன். இதுவும் கொஞ்சம் ஓரளவு மக்கள் பார்த்தாங்க, அவ்வளோதான். அது பல படங்களுடைய காம்பினேஷன். தாய்க்கு தலைமகன் தேவர் ஃபிலிம்ஸ் படம். தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆரும் அசோகனும் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 10 வாரம் சென்னையில் ஓடிச்சு. சென்னையில் 10 வாரங்கள் ஓடிய வெற்றி படம். 8வது வாரம் விளம்பரத்திலே பாருங்கள், 10 வாரம் வரைக்கும் நல்லா ஓடிச்சு இந்த படம். எல்லா ஊர்களையும். ஆனாலும் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுனால இந்த படத்தை வந்து மக்கள் வந்து விரும்பி போய் பார்க்கல. ஏதோ ஒரு இடம் 2 இடம் பார்த்தாங்க, அதோடு சரி. அடுத்து ஜூலை 19 வந்து அரசகட்டளை சென்னையில் வந்து வெறும் 42 நாள் தான் ஓடிச்சு. ஆனால் சேலத்தில் 56 நாள் வரைக்கும் ஓடிச்சு. 56 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அரசகட்டளை வந்து மிகவும் எதிர்பார்த்த படம். எம்ஜிஆருடைய அண்ணன் தான் டைரக்ஷன். மிகவும் எதிர்பார்த்த படம். பட் ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலைன்னு தான் சொல்லணும். ஆனால் செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ்னு வச்சு வெளுத்து வாங்குது. இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம். காவல்காரன் சத்யா மூவிஸில் வந்த படம். சத்யா மூவிஸில் வந்த வெள்ளி விழா படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வசூல். 126 நாள் மதுரையில் ஓடி பாருங்கள். 29 தேட்டரில் 50 நாள் ஓடின படம் காவல்காரன். இது வந்து இலங்கையெல்லாம் சேர்க்கலை. இலங்கை சேர்த்தா 32 ஆச்சு. இன்னும் இதுக்கு கர்நாடகா சேர்க்கல, ஆந்திரா சேர்க்கல, கேரளா சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்தா அது போக அடுத்தடுத்த வெளியீடு அடுத்தடுத்த இது குடியாத்தமாக இதுலேயும் 50 நாள் எப்படி ஓடணும் சேர்த்தா 50 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடின படம் காவல்காரன். தொடர்ந்து 205 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. சிவந்தம்மன் இதே தேட்டரில் தான் வந்துச்சு. ஆனால் இத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகலை சிவந்தம்மன். காவல்காரன் 100 நாள் மட்டும் 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் காவல்காரன் இலங்கையிலையும் 100 நாள். ஆக மொத்தத்தில் காவல்காரன் வந்து சரியான ஹிட்டு அவருக்கு. நம்ம இந்த வசூல் போட்டு விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தேட்டர்லேயும் இருந்த கூட்டத்திலலாம் எடுத்து போட்டு விளம்பரம் கொடுத்தாங்க. காவல்காரன் மதுரை சிந்தாமணியில் பாருங்கள், 126 நாளில் 3,1050 ரூபா 16 பைசா. நம்ம சிவாஜி கணேசன் படங்கள்லாம் அந்த ஆண்டு வளர்ந்த படங்கள்லாம் அவ்வளோ வசூல் பெறலை. விவசாயி வந்து நவம்பர் 1 தீபாவளிக்கு வந்த படம். ஊட்டி வரவு, இருமரங்கள், விவசாயி, உல்லாச பிரயாணம் அப்படின்னு எல்லா படம் வந்துச்சு. ஆனால் உல்லாச பிரயாணம் கிடையாது, வேறு ஒரு படம் வந்துச்சு. விவசாயி வந்து கிட்டத்தட்ட 20 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. மெட்ராஸில் ஸ்டார், கிருஷ்ணா, புவனேஸ்வரி, கிருஷ்ணவேணி 4 தேட்டரில் வந்துச்சு. இதில் வந்து மெட்ராஸில் 65 நாள் ஓடிச்சு கிருஷ்ணாவில். அப்புறம் கிருஷ்ணவேணியில் 51 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஊர்கள்லாம் எல்லாமே நிறைய ஊர்களில் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. திருச்சி, சேலம்லாம் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. கந்தன் கருணை சிவாஜி கணேசனுக்கு. கந்தன் கருணையில் கந்தனே இல்லை, வீரபாகு கருணைனே போட்டுடலான்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் வீரபாகு தான் இருக்கார். இல்லை, சிவாஜி கணேசனுடைய ஆளுமை, அதாவது மிகை நடிப்பின் ஆளுமை வந்து வசூலை பாருங்கள். மதுரையில் 2,62,000 125 நாள் ஓட்டி, அவ்வளோதான். அப்புறம் சிவாஜி கணேசனோட அடுத்த படம் என்னது, தங்கை வந்து பாலாஜிக்கு ஓரளவு நல்லா ஓடின படம் தான். ஓரளவு 100 நாள் ஓடலையே தவிர மற்றபடி போட்ட கலெக்ஷனை எடுத்துட்டார். திருவருட்செல்வர் ஏபி நாகராஜனுக்கு அவர் எடுத்த பக்தி படங்களில் கடைசி படம் அதான். மதுரையில் 84 நாள் ஓடி 1,69,000 வசூல். ரொம்ப மோசம். நெஞ்சிருக்கும் வரை வந்து ஸ்ரீதரோட படம், மேக்கப் இல்லாமல் நடித்த படம். ஸ்ரீதரையும் மேக்கப் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸ்ரீதரி நெஞ்சிருக்கும் வரை வந்து ஒரு தோல்வி படம். அப்புறம் பாலாடை, இது கேட்கவே வேண்டாம். நம்ம பீம் சிங்கோட பாலாடை வந்து படுதோல்வி. இதில் ஒரு பாட்டு மட்டும்தான் நல்லாயிருக்கும் பாலாடையில். பாலாடை வந்து ஆனால் கதையெல்லாம் நல்ல கதை தான். ஏன் ஓடலைன்னு புரிய மாட்டேங்குது. பாலாடை படம் வந்து கொஞ்சம் டல்லாக போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து ஸ்பீடு இல்லை. பேசும் தெய்வம் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போகும் படம்.
பேசும் தெய்வம் வந்து அந்த நேரத்தில் மக்கள் வந்து பெண்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. பேசும் தெய்வத்தை பார்த்துட்டு வந்து வீட்டில் கதை சொல்லுவாங்க அவ்வளோ பேரும். அந்த அளவுக்கு பேசும் தெய்வம் வந்து பெண்கள் விரும்பி பார்த்த படம். ஊட்டி வரை உறவு, இருமலர்கள். இந்த 2 படத்தையும் வெவ்வேறு டேட்டில் விட்டிருந்தா கூட இருமலர்கள் கூட கொஞ்சம் ஓடியிருக்கும். ஊட்டி வரை உறவு வந்து இருமலர்களை ஒரே அமுக்கம் அமைக்கி ஒரு தேட்டரில் மட்டும் சப்பன்னு இழுத்து கொண்டு போனாங்க. ஊட்டி உறவு 4 தேட்டரில் 100 நாள். அவ்வளோதான், பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை. காதலிக்கு நேரமில்லாதெல்லாம் இல்லை. மதுரையில் பாருங்கள், வசூலை பாருங்கள், 2,42,000 ரூபா, 114 நாள் வசூல். அவ்வளவுதான். இருமலர்கள். இருமலர்கள் வந்து ஓரளவு நல்ல கதை தான், பாட்டு நல்லாயிருக்கும். ஆனால் படம் வந்து ஊட்டி வரை உறவு கூட வந்ததுனால இந்த படம் அமுங்கி போச்சு. ரெண்டாக பிரித்து விட்டுருந்தா இது கூட கொஞ்சம் கூட 1, 2 தேட்டரில் ஓடிருக்கலாம். வெலிங்டனில் மட்டும் இழுத்தாங்க. வெலிங்டனில் நம்ம உயர்ந்த மொழியிலும் வெலிங்டனில் போட்டு தான் இழுத்தாங்க. இதையும் வெலிங்டனில் போட்டு தான் இழுத்தாங்க. மதுரையில் 75 நாள் வசூல் 1,46,000 தான் ஓட்டியிருக்காங்க இந்த படத்தை. அவ்வளவு குறைந்த வசூல். நான் வந்து அது கிட்டத்தட்ட வெள்ளி விழா ஓடிச்சு. சென்னை சித்ராவில் வெள்ளி விழா, பட்டணத்தில் பூதம், இதெல்லாம் வெற்றி படங்களை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மற்ற படங்களெல்லாம் ஏற்கனவே அதில் முதல் அந்த இதிலே காமிச்சிட்டேன். அதே கண்கள் நல்ல வெற்றி படம். இன்றைக்கி வரைக்குமே அது செம ஓட்டம் ஓடுது. அதே மாதிரி எதிரிகள் ஜாக்கிரதை பாடல்கள் வந்து அருமையாக இருக்கும். எதிரிகள் ஜாக்கிரதை ரவிச்சந்திரன் நடித்த படம். ரவிச்சந்திரன், மனோகர், பக்த பிரகலாதா, ஆக வரிசையாக எல்லாமே வெற்றி படங்கள் தான். பாமா விஜயம் பாட்டாக நல்லாயிருக்கும். பாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக இங்கே எதற்காக, அந்த பாட்டு. பெண்ணே நீ வாழ்க. பெண்ணே நீ வாழ்கவும் போர் அடிக்காமல் போகும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பெண்ணே நீ வாழ்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சபாஸ் தம்பி, இதுவும் அப்படி ஒரு உற்சாகமான படம். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் உற்சாகமாக போகும். அப்புறம் கண்கண்ட தெய்வம், இது கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு வெற்றி படம். 100 நாள் ஓடலை தவிர மற்றபடி நல்ல வெற்றி படம் தான். அனுபவி ராஜா அனுபவி பாலச்சந்தரோட படம், நல்ல வெற்றி படம். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.